ஹாய் ஃப்ரெண்ட்ஸ்! இன்னைக்கு நம்ம சேனல்ல ரொம்பவே ஒரு சூப்பரான நெய் சோறு எப்படி செய்றதுன்னு தாங்க பார்க்க போறோம். வேற லெவல் டேஸ்ட்ல ரொம்பவே சூப்பரா இருக்கும். இது எங்க ஊருங்கள்ல அடிக்கடி ஃபங்ஷன்களுக்குலாம் செய்வாங்க. வாங்க இந்த நெய் சோறு இப்ப நம்ம எப்படி செய்றதுன்னு பார்க்கலாம். இப்ப அதுக்கு ஒரு சட்டியில ஒரு 3 டேபிள் ஸ்பூன் போல ஆயில் வந்து நம்ம உள்ள சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இப்ப இதிலேயே வந்து நம்ம ஒரு 1 ஸ்பூன் போல நெய் வந்து நம்ம உள்ள சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இப்ப இதில பட்டை, கிராம்பு, ஏலக்காய் அத வந்து நம்ம உள்ள சேர்த்துக்கலாம். நல்ல வாசனைக்காக தான் அத ஆட் பண்றோம். இப்ப இதில நீல வாக்குல கட் பண்ணி எடுத்து வச்சுருக்க ஒரு 2 வெங்காயம் வந்து நான் உள்ள சேர்த்துக்கிறேன். இப்ப வெங்காயத்த வந்து உள்ள சேர்த்துட்டு, இப்ப இத வந்து நல்லா நம்ம வந்து வதக்கிக்கலாம். இப்ப இது ஓரளவு வதக்குனா போதும். பிரியாணிக்கு வதக்குற மாரி ரொம்ப வதக்கிட வேணாம். நெய் சோறு வந்து கலர் வந்து மாறிடும். வெங்காயம் அதிகம் நல்லா வதக்கிடாதீங்க. ஒரு ஓரளவு வதங்குனதுக்கப்புறம் இதில வந்து 2 பச்சை மிளகா வந்து நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இப்ப இதிலேயே வந்து நம்ம கொஞ்சமா புதினா, மல்லி அதையும் ஆட் பண்ணிப்போம். ஓரளவு நம்ம வந்து கலந்து குடுத்துக்கலாம். நல்லா ஃப்ளேவரா, நல்லா வாசனையா சூப்பரா இருந்துச்சுங்க. கம கமன்னு. கண்டிப்பா நீங்க வீட்ல வந்து ட்ரை பண்ணி பாருங்க. இப்ப இதிலேயே வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் போல நான் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து உள்ள சேர்த்துக்கிறேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து நம்ம எந்த அளவுக்கு சேர்க்கிறோமோ, அந்த அளவுக்கு வந்து இந்த சோறு வந்து நல்லா வாசனையா இருக்கும். நல்ல ஒரு டேஸ்ட்லயும் இருந்துச்சு. கண்டிப்பா நீங்க வந்து வீட்ல ட்ரை பண்ணுங்க. இப்ப இதில 1 கப் போல தயிர் வந்து நம்ம உள்ள சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இப்ப இதையும் வந்து நல்லா நம்ம வந்து கலந்து குடுத்துக்கலாம். இப்ப இது நல்லா வந்து கலந்ததுக்கப்புறம், இப்ப இதில தேவையான அளவு உப்ப வந்து சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நான் வந்து பாஸ்மதி அரிசி வந்து ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சிருக்கேன். 1/2 படி அரிசி எடுத்திருக்கேன். 1/2 படிக்கு வந்து நான் வந்து ஒரு 1 படி வந்து தண்ணி சேர்த்துக்கிறேன். இப்ப இதில வந்து தக்காளி வந்து நம்ம வந்து பச்சையாவே அப்படியே வதக்காம கொள்ளாம அப்படியே ஆட் பண்ணிக்கலாம். இப்ப இத மூடி போட்டு மூடி நம்ம வந்து தண்ணி வந்து கொதிக்க வச்சு எடுத்துக்கலாம். நல்லா தண்ணி வந்து கொதிச்சிருச்சு. இப்ப நம்ம ஊற வச்சு எடுத்து வச்சிருக்க அரிசிய வந்து உள்ள சேர்த்துக்கலாம். இப்ப இது சேர்த்துட்டு நம்ம ஒரு டைம் போல கலந்து குடுத்துக்கலாம். இது ஒரு தடவ கலந்து குடுத்துட்டு, அரிசிய வந்து நம்ம வந்து 3/4 பதம் தான் வேக வச்சு இப்ப நம்ம எடுத்துக்க போறோம். மீதி வந்து 1/4வாசி ஒரு 10% வந்து நம்ம வந்து தம் வைக்கணும். இப்ப இத மூடி போட்டு மூடி ஒரு 90% போல நம்ம வந்து வேக வச்சு எடுத்துக்கலாம். பாருங்க இப்ப இந்த மாதிரி. அது பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும் பாருங்க. அரிசி வந்து 3/4 பதம் வெந்திருக்கு. இப்ப அடியில வந்து லைட்டா வந்து தண்ணியோட இருக்கு பாருங்க. இப்ப இந்த ஸ்டேஜ்ல தான் நம்ம வந்து ரைஸ வந்து தம் வச்சு எடுத்துக்கலாம். அடியில வந்து தோசை கல் இல்ல வேஸ்ட் பிளேட் ஏதாவது ஒண்ணு வச்சுட்டு, இப்ப அந்த சட்டிய அப்படியே தூக்கி வச்சுட்டு, இப்ப மூடி போட்டு மூடி மேல வந்து வெயிட்டுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். சில இப்ப மண் அடுப்புலலாம் செய்றப்பலாம் இருந்தா நெருப்பு கங்கு இழுத்து வைப்பாங்க. நல்லா சீக்கிரமா தம் ஆயிடும் அப்பலாம். இப்ப தண்ணி வச்சு நம்ம வந்து தம் வச்சு எடுத்துக்கிறோம். இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்தோம்னா, நம்மளோட சூப்பரான நெய் சோறு கம கமன்னு வாசனையோட பிரமாதமா ரெடி ஆயிடுச்சு பாருங்க. நல்லா சூப்பரா வந்து அரிசிலாம் நல்லா புழுங்கி நல்லா குழையாத நல்லா பொல பொலன்னு நமக்கு வந்து வந்திருக்கு. பாருங்க எப்படி இருக்குன்னு உதிரி உதிரியா நல்லா சூப்பரா இருக்கு. இப்ப இத அப்படியே நம்ம வந்து சுட சுட வந்து பிளேட்ல மாத்தி நம்ம வந்து பரிமாறிடலாம். வேற லெவல் டேஸ்ட்ல ரொம்பவே சூப்பரா இருந்துச்சு நெய் சோறு. நீங்களும் உங்க வீட்ல கண்டிப்பா அந்த ரெசிபி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த ரெசிபி புடிச்சிருந்தா மறக்காம நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு பார்த்துக்கோங்க. இதே மாரி நான் அடுத்த ஒரு இன்ட்ரஸ்டிங்கான ரெசிபியோட சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.